கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எமது சேலம் புகழ் ராமகிருஷ்ணா கலைக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி. எமது சேலம் ராமகிருஷ்ணா நாடகக் குழுவில் இப்பொழுது நடைபெறும் நாடகம் ஒரு பொய் சொல்லாத மன்னனின் கதை. ஹரிச்சந்திரன் மயான காண்டம் என்னும் நாடகத்தில் இப்போ நடத்த இருக்கின்றோம். ஓடிவா 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 ஒரு விருது மனிதன் அழைக்கிறார் என்று கொஞ்சம் கூட அச்சப்பையமில்லாம பாட்டு ராகமா இல்ல தனியா வரல சிம்பிளா ஒரு பாட்டு விட்டுட்டு வரலாமான்னு வந்தேன். அப்படியா? இருக்கட்டும். சசியா. அம்மா தாத்தா. நான் யார், என் பேர் என்ன தெரியுமா? நல்லா தெரியுமே. எப்படி? உன் பேர் தாத்தா வாய் புட்டு வைஎன்ன. பாரு தாத்தா உன் வாய் கடமுட கடமுடன்னு ஆடுது. அடே பெரிய மனிதர்களுக்கெல்லாம் அப்படித்தான் ஆடும். காமெடி செய்ய டைம் இல்ல. என்னுடைய பெயரோ காலகண்டையர். உன் பேர் தான் இந்த காலத்துக்கின்றையரா? இல்ல, காலகண்டையர். ஓ காலகண்டையர். இந்த காசி மாநகரத்திலே பெருத்த பணக்காரன். ஓ பார்த்தாவே தெரியுது. அதனால நேற்று தினம் சந்திரமதி என்று சொல்லக்கூடிய ஒரு பொண்ணும் லோகிதாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பையனை விலை கொடுத்து வாங்கினோம் அல்லவா? ஆமா ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் அந்த இருவரையும் கூட்டிக் கொண்டு வா. இப்பயே வரணுமா? இருவருக்கு நான் வேலை இட வேண்டும். இப்பயே ஓடிட்டு வந்தறனே. ஓடே ஓடே. என்ன ஆடி முனியம்மா உன் கண்ணில சந்தி வாடி வெள்ளாட்டி வெள்ளாட்டி வாயாண்டி திருஷ்டி முண்ட வா வெளியே.
மறையோனே, உங்கள் திவ்ய பத்மாத கமலங்களுக்கு இத வேலைக்கார சந்திரமதி நமஸ்காரம் செய்கிறேன் ஐயா. ஐயா ஐயா. வணக்கம் 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 வணக்கம். உனக்கு யாருக்கடி வணக்கம்? திருஷ்டி முண்டை, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அடிமைக்குடைய எஜமான் அழைக்கிறாரு, போகலாம் என்று வந்தியா? கொஞ்சம் கூட பயம் என்பதே கிடையாது. அழைத்து எவ்வளவு நேரம் ஆகிறது? தர்மத்துக்கு வேலை செய்யா, தேசத்துக்கு வேலை சரியா? வாங்கலடி, பணம் 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 வாங்கல. வேலை வேலைக்கு நீட்டா சாப்பிட்றியா? வேலை வேலைக்கு எல்லாம் மூச்சு ஊட்டி தூங்குறியா? அரமனையில் வேலையை செய்யறது இல்லாமே வணக்கம் செய்யறேன். வணக்கம். ஐயா நாடி ஏன் சுவாமி எப்பொழுது பார்த்தாலும் இப்படி எரிஞ்சிருந்தே பேசுகிறீர்கள்? நாங்கள் என்னையா நாங்கள் தவறு செய்தோம்? பேசாம கொஞ்சம் வாங்கடி. உன்னை எதுக்கடி விலை கொடுத்து வாங்கினே? நானும் என் மகனும் நீங்கள் காலாவடி வேலைகளை நாங்கள் கடங்களால் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். வேலையே செய்யறது இல்லையா? இவ்வளவு பணத்தை கொடுத்து நீங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, அந்த வேலைக்காரி அந்த பையனை வேலையே செய்யறது இல்லை அப்படின்னு ஆத்துக்காரி என்கிட்ட முறையிடுறான். நீ செய்யறங்கிற. சரி போயிட்டோம். இன்றையிலிருந்து நானே உங்களுக்கு வேலை விடுகின்றேன். உட்கார்க்கல உட்கார் சொன்ன உட்காந்து வேண்டியதானா? கொஞ்சம் கூட பணம் கொடுத்து எஜமானுங்கிறது மரியாதை கிடையாதா? சரியா உட்காரு வேடி. அதுவும் ஐயர் பக்கம் காலை நீட்டி தான் உட்காருவேன். திங்கிற திவரடி, நீ நல்லவதான். ஐயர் விட்டு சாதம் ஒண்ணு அப்படி பண்ணுது. பெரிய இம்சா இருக்குது. உங்ககிட்ட என்னத்துக்கு இம்சை? இந்த இம்சையே வேணாம். சாமி உங்ககிட்ட நான் பணம் வாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போ 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 போ. ஐயா கணக்கெல்லாம் ரொக்கத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறீர்கள். வாங்கிய பணத்தை இல்லைன்னு எப்படி சுவாமியே சொல்ல முடியும்? அப்ப ஒழுங்கா வேலை செய்யணும் இல்லடி? ஐயா மரியாதை தெரியணும் இல்லடி? உட்கார சொன்னா இல்ல சாமி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதை விட்டு நீட்டு போடுறது உட்கார்ற. நீங்க சொன்ன வேலையெல்லாம் நாங்க செய்து கொண்டுதான் சாமி இருக்கின்றேன். சரி நாங்கள் வேலை செய்யாமலா இருக்கின்றோம். போகட்டும், உட்கார் உட்கார். ஒன்றும் சொல்ல மாட்டோம், உட்கார். நாளை தினம் எங்களுடைய ஆத்துல திதி, அதாவது பெரியவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்றோம். 1000 ஆத்து பிராமணர்களுக்கு நான் தான் பெரிய வீட்டுக்காரன். எல்லா ஆத்து பிராமணாலும் எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க. அதனால உன் மகன் இருக்கிறான் தண்ட சோறு முழிக்கிற முழியை பாரு, பௌத்த பாரு, பாம்பு ஊராட்டம் வச்சுக்கிட்டு ஒரு நேரத்துக்கு 1.5 கிலோ அரிசி வருதுங்கிறானா. எந்த நேரமும் திங்கிறது தூங்குறது. ஏண்டானா நான் தூங்கி போயிட்டாங்க. தின்னுபிட்டு தூங்குறது எத்த வேலையா? ஏன் சாமி இப்படி திட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள்? ஏண்டி மனிதனா பிறந்த கொஞ்ச நாச்சும் அறிவு வேணும் இல்லடி? அறிவு இருந்தா தூக்கம் வருமா? நெஞ்சில பயம் இருந்தா தூக்கம் வருமா? சொல்லு, நம்ம என்ன வேலைக்காக வந்தோம், நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படி நினைச்சா தூக்கம் வருமாடி? என் மகன் தூங்கி இருந்தாலும் இப்படி திடீர்னு எழுந்து ஓடி வருவானா சாமி? அதான் அந்த தண்ட சோறு இருக்கிறான்ல, அவன் காட்டுக்கு சென்று முன்னை முஸ்தை மாவளை காரை பிரண்டை தெற்பை எல்லாம் அடுத்துட்டு வரணும். நீ வீட்டில் உண்டான வேலையை செய்யணும். அவனை காட்டுக்கு அனுப்பி தெற்பறதுக்கு ஓட்டும். என் மகன் காரகம் சென்று தெற்பெடுத்து கொண்டு வர வேண்டுமா? ஆமாடி ஆமாடி.
என் மகன் பால் மணக்கவில்லை, பால் வாட கூட போகவில்லை. அடாடாடாடா. என் மகன் சின்னம் சிறு வயது குழந்தை. ம். அடர் வாய்ந்த கானகம் சென்று என் மகன் தர்பியெடுத்துக் கொண்டு வர முடியுமா சாமி? ஒண்ணும் தெரியாது. ஐயா, தெரியாது உன் மகனுக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது. ஒரு நேரத்துக்கு 2 கிலோ அரிசி ஒரு ஒட்டாத்துக்கு தெரியுமா? என் மகனுக்கு பதிலாக ஆ. என்னை அனுப்பி வைங்கள் சுவாமி. நான் எவ்வளவு தர்பை வேண்டும் என்றாலும் மறுத்து வருகிறேன் சுவாமி. நீ போயிட்டாங்க வீட்டுல உண்டான வேலையில யார் செய்யறது? ஐயர் செய்வாரா? உன் மகன் தான் போகணும். அனுப்ப முடியுமா முடியாதா? கண்ணே, அம்மா தெய்வதாசா, சொல்லுங்கள் அம்மா. இன்று உனக்கு ஐயர் என்ன வேலை வைத்திருக்கா தெரியுமா தங்கம்? என்ன வேலை? நாளை பெரியோருக்கு திதி நடைபெறுகிறதாம். சரி. அதற்கு தர்பை வேண்டுமாம். ஆ, அடர் வாய்ந்த கானகம் சென்று ஆ. தர்பெடுத்துக் கொண்டு வருவாயா கண்ணே? அம்மா கண்ணே. நான் அப்படியே போய் வருகிறேன். ம், அப்படி நான் போவதா இருந்தாலும் ம். ஒரு வார்த்தை ஒன்று கேட்கட்டுமா மாதா? சொல்லுடா தங்கம். சொல்லுகிறேன். ம். அம்மா மாதாவே என்னை பெற்றாய், எனக்கு வயிறுப்பா, திக்குதம்மா. அன்னையே, அன்னையே. தங்கம். எனக்கோ வயிறு பசியாக இருக்கின்றது. ம். ஐயரிடத்தில் தெரிவித்து ம். எனக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்கள் அம்மா. கண்ணே, அம்மா நான் சாதம் வாங்கி கொடுத்தால் ஆ. தர்பெடுத்துக் கொண்டு வருவாயா தங்கம்? போய் வருகிறேன் மாதா. சுவாமி, என்னாடி? என் மகன் கானக போக சமைத்து விட்டான். ஆ, என் மகனுக்கு வயிறு பசிக்கிறதாம். அதான். கொஞ்சம் சாதம் இருந்தாலும் கொடுக்க சாமி, கொடுத்து அனுப்பலாம். நோ கறிவு இருக்குதா? பிராமணர் விரதமா இருக்கிறாரே. சாதம் எங்கடி இருக்கும்? இங்க பார், சாதம்லாம் கிடையாது. கோழிக்கு போடக்கூடிய ம், ஒரு சோளம் இருக்கு. ம், அதுல ஒரு பிடிச்சுபடி எடு. ம். ஒரு பிடிச்சுபடி கல்லு மண்ணை கலக்கி கொடு. அவன் ஏதோ ஒண்ணுன்னா குறிச்சிட்டு போய் அவன் சாப்பிட்டு தற்படுத்திட்டு வரட்டும். அப்படியா? ம். சரி கண்ணே, இதோ ஐயப்பா, இதோ சாதம் கொடுத்திருக்கார். சரி. இதை எடுத்துக்கொண்டு சென்று ஏய். தர்பெடுத்துக் கொண்டு வா மகனே. போய் வருகிறேன் அம்மா. அம்மா நான் போய் வரேன் அம்மா. வணக்கம் தம்பி. கற்பையர்க்கே நான் போய் வரேன் மாதா. ஏண்டா கிச்சா? அனைவரும் காட்டுக்கு போறீங்களாங்கண்ணா? அடே, ஏய், காட்டுக்கு தான் தெற்பறக்கிறதுக்காக வந்திருக்கான். சரி. அதனால ஏய். நீ வந்து தாத்தா வீட்டுல இருந்து வந்திருக்கேன். ஆமா. நானும் தான் வந்திருக்கிறேன். சரி. எங்க வீட்டுல தெற்பணும் ஏய், அதுக்காக. அப்படியா? அதனால ஏய். இந்த இடத்துல தான் தெற்பம் நிறைய இருக்கும். ஏய். எல்லாம் போய் எடுத்துட்டு போலாமா? வேண்டா. தெருப்ப இருக்குடா. ஏய், தெருப்ப. ஆ. ஏய். ஏய். ஆஹா. சாப்பாடு இல்லை. ஆ. சரி. ஏய். டேய், தரோம். ஆ, இதோ பாரு, இங்கதான் தெருப்பு இருக்கு. அறுக்கலாமா? ஆகட்டும். வர்றதா அங்க வர புத்துக்கிட்ட ஒரு தெற்பம் இருக்குது. ஏய். அதை நீ எடுத்துட்டு வாடா. ஆள் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டு வா. வர்றா. கில்லாங்கரி, கில்லாய். இது என்ன?
இதோ இந்த புத்து கன்று புத்திலே இருக்கக்கூடிய நெருப்பை இருக்கும் பொழுது என்னை பாம்பு கடித்து விட்டது ஐயா. பாம்பு கடிச்சு பிடிச்சா? ஆமா. எங்கடா போய் பார்க்கலாம்? பார்க்கறதெல்லாம் பிடிக்கட்டும். இவனை பிடிச்சி தூக்கிட்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்தலாம் தூக்கு. ஐயா 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 நிறுத்துங்க. என்னுடைய உயிராகப்பட்டது தாங்காது. ஐயோ போற வழியிலேயே போய்விடும். அதனால என் தாயிடத்திலே சென்று மறவாம உன் மகன் காட்டில் மாண்டு விட்டான் என்று சொல்லிவிடுங்கள் ஐயா. அப்படியா? சரி சொல்லிடுறேன். அப்படி ஆகட்டும் ஐயா. ஐயா ஐயா செத்துட்டா? செத்து போயிட்டானா? எலவு சேர்த்து நாங்க பிராமணர் சொல்ல மாட்டோம். அங்க நீ தான் சொல்லணும் அந்த அம்மா கிட்ட. போய் சொல்லு. உங்களுக்கு கூட தானே என் மகனே வந்தான். நீங்க எல்லாரும் வந்து விட்டீர்களே, என் மகன் எங்கப்பா காணோம்? என் மகன் எங்கப்பா காணோம்? கண்ணே, உங்க பையன் புத்தருக்காமல் இருக்கக்கூடிய தெருப்பா இருக்கும்போது அவன் கருத்தால் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாமா.
வந்துட்டே இருக்கேன். முன்னாடி வந்து சொல்லி கேட்டு எழுவுற சாமி சொல்லிட்டு எழுபடி. என் மகன் கானகம் சென்று என் மகன் தர்மம் இறக்கின்ற பொழுது என் மகனை பாம்பு கடித்து என் மகன் மடித்து விட்டானா சாமி. ஐயோ கடிப்பாண்டி, கடிப்பான். பாம்பையும் கடிப்பான், உன்னையும் கடிப்பான், என்னையும் கடிப்பான். ஐயரோட்டு சாத்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடறான்ல, கொழுப்பு. அவன் எதுக்கு போய் பாம்பு எடுத்து கடிச்சான்? இல்ல எதுக்கு போய் பாம்பு எடுத்து கடிச்சான்னு வைக்கிற திமுரு. ஐயா, என்ன? என் மகனை பார்த்து வருகிறேன் சாமி. நான் கானகம் சென்று என் மகன் செத்த மகனை பார்த்து வருகிறேன் ஐயா. என்ன மகன் செத்துட்டானா? ஆமாம். ஐயோ பணம் போச்சே. என் பாடுபட்ட பணமெல்லாம் போச்சே. என்ன கொஞ்சமா நெஞ்சமா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சனே. அடே 115 ரூபா வட்டி வாங்கினே. 115 ரூபா வட்டி. கம்மி வட்டி. அந்த பணமெல்லாம் போச்சே. தாடி, உன் மகனை போய் பார்க்கணும்னா வீட்டில் நிறைய வேலைலாம் இருக்கு. இந்த வேலைலாம் யாரு செய்யறது? வாச கூட்டணும், கோலம் போடணும், முத்தம் இருக்கணும், நெல்லு குத்தணும், பசுமாட்டுக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றணும். இருக்கட்டும், இதுவே மகன் செத்துட்டான்னு அழுகிறேன். அதனால நீ காட்டுக்கு போய் உன் மகனை பார்த்துட்டு அவனே சிவனேன்னு அழுதுன்னு இருக்காத. போய் மகனே செத்துட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லி ஒரு காட்டு கொடி பிடிங்க அவன் காலில் கட்டி புதையில இழுத்து எடுத்துட்டு சீக்கிரம் ஐயராத்துக்கு வேலைக்கு வந்து சேர். உன்னை எங்க கண்டு மகனே தேடுவிட்ட லோகிதாசா, எங்களுக்கு பிறகு அயோத்திமா நகரத்தை அரசல்வா என்று
உன்னை தவம் இருந்து நான் பெற்று இந்த காரகத்துல அவனை பாம்பு கிரை கொடுத்து விட்டா கண்ணே. ஐயோ கண்ணா, ஐயோ கண்ணா. லோகிதாசா, நான் பெற்ற தங்கமே கண்ணே, உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற அம்மா வந்திருக்கின்றேன். என்ன ஒரு வார்த்தையா நான் அம்மானு கூப்பிடு கண்ணே. என்ன ஒரு வார்த்தை நான் அம்மானு கூப்பிடுட தங்கம். ஐயோ கண்ணா. கண்ணே தேர திருநல இந்த பாவத்தை நாட்டுல தேடி பிடிப்பிண்ட. கண்ண கடையா கடை தருவா இந்த பாவம் செஞ்ச நாட்டுல கண்டுபிடிப்பட்ட. கண்ணே கண்ணே, கனகத்திலே வைத்து அழுது கொண்டிருந்தான். என்னை அடிமை கொண்ட எஜமான் காலகண்ட ஐயர் எச்சியரம் 6 வேலைக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். கண்ணே, பெற்ற மகனை பார்ப்பதா எஜமான் கடமையை நான் பார்ப்பதா கண்ணே? எனக்கு பெற்ற மகனை விட எஜமான் கடமையை தாண்டா முக்கியம். அது அவங்க தெரிகிறது சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் கொண்டு போய் உன்னை தகனம் செய்துவிட்டு நான் சீக்கிரமாக அடுப்பு வேலைக்கு போகிறேன் கண்ணே. அர்த்தராத்திரி இருட்டு வேளையிலே திருட்டுத்தனமாக பிணத்தை கொண்டு வந்து தகனம் செய்ய வந்த கள்ளி யார்? நீ உண்மையை ஒளியாதை சொல். நீ
மையான காவலரே, சொல்லு. இரவு நேரத்தில் அர்த்தராத்திரி ஜாம வேளையில் ஒரு பெண் இந்த சுடுகாட்டில் வந்து அகப்பட்டு விட்டாள் என்று உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் வாடி என்றும் போடு என்று பேசுகிறாயே. ஒரு பெண்ணிடம் பேசுவதற்கு நீதி இல்லை, நேர்மை இல்லை, முறை இல்லை. நீதியோடு வார்த்தையாடுங்கள், நீதியோடு பேசுங்கள். நான் முன்னை விட நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவள். நான் ஓராய் நீதி நேர்மை இந்த பெண்ணை, நீ உயர்ந்த குலத்தில் பிறந்ததானா தாழ்ந்த குலத்தில் பிறந்ததானே? இந்த பிணத்தை பார்த்தால் ஒரு அரச மரமலையில் பிறந்த பிள்ளை போல் தெரிகின்றது. இந்த குழந்தை எங்கே களவாடினா, இதை எப்படி கொன்றாய், இதன் மேல் உண்டான ஆடி அவன் நகநட்டில் எங்க மறைச்சு வச்சிருக்கிறேன்? இருட்டு வேலைகளை திருட்டுத்தனமாக பிடித்துக் கொண்டு வந்து தங்கனை செய்ய வந்தியா? சொல், யார் குழந்தை இது? என் மகன். இது என் மகன் ஐயா, இது என் மகன், என் மகன் ஐயா, என் மகன். இது உன் மகனாக இருந்தால் ஊரறிய கொண்டு வரலாம், என்னிடம் உத்தரவு பெறலாம், இது கொடுக்க வேண்டிய கட்டணத்தை கொடுக்கலாம், பிறகு தகனம் செய்யலாம். இந்த குழந்தைங்க தகனம் செய்ய வேண்டுமானால் சொல்லுகிறேன் கேள். சுடலையாளும் இந்த சாமிக்கு சேர வேண்டிய கடமையவாங்க நான் காவலன் இருக்கும் போது நலமுடன் படுத்துக் கொண்டு நலமுடன் அதை முட்டலாமா? இது நடந்த உன் பணத்தை தூக்கி நான் இந்த ஒன்று கண்ணே, ஒரு பிணம் சுடக்கூடிய தோட்டி உன்னை எட்டு வைத்து விட்டான் கண்ணே. ஒரு பிணம் சுடக்கூடிய தோட்டி உதைத்து விட்டான்டா. நீ ராஜ வம்சத்திலேயே பிறந்த பிள்ளை கண்ணே, நீ அரச குலத்திலேயே பிறந்த பிள்ளையடா. இந்த மயாராக்காக உன்னை தோட்டி உதைத்து விட்டான் கண்ணே. ஐயோ இதா அட வெட்டியான், அட புளியனே, நீசனே, மாடருக்கும் புளியனே, மயாரக்காக்கும் தோட்டியே, என் மகனை உதைக்க உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது? மானம் கட்டவனே. ஓராய் பெண்பாவா, வெட்டியாடு என்றும் தோட்டி என்றும் மரியாதையாக பேச வேண்டாம். எந்த பிள்ளைங்க தகனம் செய்ய வேண்டுமானால் இதற்கெல்லாம் கட்டணம் உண்டு. கால் புனமுளத்துண்டு வாக்கரிச்சு வெட்டுகிறப்பட்டு 4 பொருள் கொடுத்தால் இடம் அல்ல, 7 இடம் கிடையாது, எடுத்துக்கொண்டு ஓடிப்போ. ஒரு பிணம் தகனம் செய்ய வேண்டும் என்றால் இந்த சுடுகாட்டில் வாக்கரசை வட்டுக்கருப்பட்டு முளத்துண்டு கால்பணம் கொடுத்தால்தான் இடமா? ஆமா. கொடுக்கவில்லை என்றால் இடம் கிடையாது. ஐயா என்ன மையான காவலரே, சொல்லு. எனக்கோ சுற்றமில்லை, பக்கமில்லை, கிட்டின வகையும் இல்லை, காசும் கையில இல்லை. கடன் கொடுப்பு என்னை நம்பி கடன் கொடுப்பார் ஒருவர் இல்லை. சதியற்றவள், பதியற்றவள், கதியற்றவள், நான் ஒரு அனாதை. என் மகனை தர்மமாக நீ தகனம் செய்துவிடுங்களா ஐயா? என் மகனை தர்மமாக நீங்க தகனம் செய்து விடுங்களா ஐயா? ஜகஜால கள்ளி நீலி போலமா இருக்கின்றான். காழ்ப்பணம் கொடுப்பதற்கு கதை இல்லை, விதி இல்லை, உற்றார் உறவினர் இல்லை, ஜாதி ஜனம் இல்லை, தற்போது பதியில்லை என்று சொல்லுகின்றாய். உன் கழுத்தில் இருக்கிறதே மங்கலியம், அது 1000 விராக போகும். அந்த தங்கமான தாலி வைத்துக் கொடு. சுருள் 33 கோடி தேவர்களுக்கும் ஆட்கள் அழித்தல் படைத்தல் சொல்லக்கூடிய 3 தேவர்களுக்கும் தெரியாத தாலி இந்த மாடனுக்கும் கண்ணுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? இந்த மயான காக்கக்கூடிய தோட்டுக்கு எப்படி என் தாலி தெரிந்திருக்கும்? இறைவா, எப்படி என் தாலி தெரிந்திருக்கும்? நான் கணவர் என்று கருதாமல் விட்டேனா? நான் புருஷன் என்று பூசிக்காமல் விட்டேனா? இந்த சுடுகாட்டிலே எனக்கு இந்த சோதனை நேர்ந்து விட்டதே. பரமேஸ்வரா, தேவாதி தேவரைக்கெல்லாம் என் தாலி தெரியாது. என்னை கட்டிய கணவனுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர் கண்ணுக்கு தெரியாத மங்கலியம்.
இந்த மாடு இருக்கக்கூடிய தோட்டி மயானம் காக்கக்கூடிய புலை எனக்கு தெரிந்து விட்டது என்று மண் மீது புரண்டு விழுதழுகின்றாளே. என்ன அவ்வளவு ஒரு கற்பகரசியா இருப்பாளா? பார்க்கலாம். வாராய் பெண்பாவா. என் கணவனை தவிர மற்றவர் கண்களுக்கு தெரியாத மங்கலியம் மயான புலை எனக்கு தெரிந்து விட்டது என்று மண் மீது புலந்து விட்டு அழுகிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட இந்த மகிமை மிகுந்த மங்கலியத்துக்கு சொந்தக்காரனாகிய மன்னவன் யார்? உன் புருஷனுடைய பெயர் என்று சொல். இந்த உலகமே அழிவதாக இருந்தாலும் என் கணவர் பெயர் நாவினால் சொல்ல முடியுமா? அல்லது என் நாவில் தான் என்னுடைய கணவர் பெயர் வருமா? வாஸ்தகம் தான். கற்புக்கரசிகள் கணவன் பெயரை சொல்லக்கூடாதுதான். உன்னுடைய மன்னவருக்கு ஏதாவது மறைமுகமான பெயர் உண்டா? இருக்கிறது. அதை சொல், நான் உணர்ந்து கொள்ளுவேன். 5 வயது சிறு குழந்தைகளை முதல் பாடசாலையில் சேர்க்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு முதல் எழுத்து என்ன கற்று தருகின்றார்? குருவாகிய ஆசிரியர் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய முதல் எழுத்து அச்சரம் அரி என்று சொல்லுவார். இரவிலே ஒளித்தரும் இறைவன் பெயர் என்ன? இரவு காலங்களில் உலகமெல்லாம் ஒளித்தரக்கூடிய ஒளி கடவுளுடைய பெயரோ சந்திரன். 2 ஒன்றாக கூட்டி சொல்லுங்கள். ஹரி சந்திரன். ஹரி சந்திரன். ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் உன் கணவனா? ஆமாம். இந்த குழந்தை சாட்சியாகவா? சாட்சியாகத்தான். ஐயோ கண்டே சந்தமதி. சந்திரா, அயோத்தி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னனாகப்பட்டவர், அயோத்தி நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவர். இந்த சுடுகாட்டுக்கு தோட்டியாகவும் ரத்தின மணிமகன் தன் சிரசிலே கருப்பு துணியை சுற்றி கொண்டு செங்கோல் பிடிக்கும் கையிலே சுடுகோலை வைத்துக் கொண்டு இருக்க இந்த சுடுகாட்டுல பிடிஞ்சிடும் தோட்டியாக உனக்கு விதி என்ன வந்தது சாமி? ஐயோ சாமி, இதுதாமா விதி என்று சொல்லக்கூடியது. ஐயா, சாபத்திற்கு சென்னை தெரிவித்துக்காக உன்னையும் மகனையும் காலகட்டத்தில் அடிமையாக வைத்தேன். அந்த பொருளை வாங்கி போக வந்த தரகு கூலி கேட்டார். அதற்காக என் சரீரத்தை விலை கூறி போனேன். இந்த மயானத்தை காக்கக்கூடிய வீரபாகு 16,000 கொடுத்த மானத்தை காப்பாற்றினார். அன்று முதல் இதுவரை நான் இந்த மயானத்தில் தான் காவல் புரிந்து கொண்டிருக்கிறேன். சந்திரா, அப்படி இருக்க நம் பிள்ளையை எங்க எடுப்பினேன்? நம் மகன் எப்படி மாப்பிடலாம்? மயான சுவாமி காலகண்ட ஐயர் மகனை தெர்பெருக்க கானகத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். கானகத்திலே தெர்பே இருக்கின்ற பொழுது மகனை பாம்பு கடித்து மகன் இறந்து விட்டான் சுவாமி. ஆண்டவா, இதுதான் அம்மா சோதனை. சந்திரா சுவாமி, நாம் என்ன செய்யலாம்? யாரை விட்டது தலைவிதி நம்மை விடுவதற்கு நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிவிட்டது. என்ன சொல்லுகிறாய் சுவாமி? சீக்கிரமாக மகனுக்கு கொல்லுவீங்கள் சுவாமி. முடியாதம்மா. ஏன் சுவாமி? இது கொடுக்கக்கூடிய கட்டணங்கள் நம்ம தங்கம் செய்ய முடியாது. கால்புண மூலத்தொண்டு வாக்கரிச்சு வெட்டுக்கருப்பட்டு 4 பொருள் இருக்க வேண்டும். அந்த வாக்கரிச்சு வெட்டுக்கருப்பட்டு எண்ணெய் சந்து பொருள் வேண்டாம். கால்புண மூலத்தொண்டு நீ கொடுத்தா தான் தகனம் செய்ய முடியும். இல்லை என்றால் மகனை தகனம் செய்ய முடியாது. எடுத்துக்கொண்டு போன பிள்ளையாக இருந்தாலும் சரி. நான் எங்கிருந்து சுவாமி கால்புணம் கொடுக்க போகின்றேன்? நான் எங்கிருந்து கால்புணம் கொடுக்க போகிறேன் சுவாமி? எங்கிருந்து கால்புணம் கொடுக்க போகின்றேன் சத்ரா? சுவாமி, கால்புணத்துக்கு கதி இல்லை. மகனை கொல்லியிட்டே தீர வேண்டும் என்று சொல்லுகின்றார். உடனே சென்று உன்னை அடிமை வைத்தேனே காலகண்டையன், அவரிடம் கால்புணம் வாங்கி வா. பிறகு நான் மகனை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அப்படியே மகனை பத்திரமாக பார்த்துக்க சுவாமி. ஐயா, காசை நடந்தாடி
ஐயா எவ்வளவு நேரமா? மகனை எடுத்துக்கொண்டு மயானம் சென்றேன். மயான காவலர் கால்பணம் இல்லாமல் மகனும் தகனம் செய்ய மாட்டேன்ட்டார். கடனோட கடன் கால்பணம் கொடுங்க, என் மகனுக்கு நான் கொல்லி வைத்துட்டு வருகிறேன் சுவாமி. அதான பார்த்தேன், உன்னை வாங்கின கண்ணுக்கு வட்டி கூட உழைக்கவும் மகசத்துட்டான். ஐயரன் அச்சடிக்கிறார பட்டு 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 எடுக்கணும் கொடுக்கறதுக்கு. இல்ல பணம் காய்க்கிற மரமாடி ஆற்றுல உழுவோம். பணமும் இல்லை, ஒண்ணும் கிடையாது, பணம் கிடையாது. பெரியவர்களே, கொல்லிக்காசு கேட்டதற்கு இல்லைன்னு சொல்லி தள்ளிவிட்டு போய்விட்டார். கொல்லிக்காசு இல்லாமல் மகனை தகனம் செய்ய மாட்டார். நான் என்ன செய்வேன்? நான் எங்கிருந்து கொல்லிக்காசு கொடுக்க போகிறேன் நிறைவா? அம்மன வீதி நல்ல அம்மன வீதியாக தெரியவில்லை. குழந்தை தானாக செத்து கிடக்கிறது. நம் குழந்தையை போல அனாதையாக இருக்கிறதே. யாரு பெற்ற குழந்தையோ தெரியவில்லையே. ஏன்பா நானா? நான் கொலை செய்யலப்பா. இந்த குழந்தையை நீ தான் கழுத்தை பிடிச்சு படவான்னு திருவன. உண்மையிலேயே நான் கொலை செய்யலப்பா. இதான் செஞ்சா ஒழுங்கா குழந்தையை தூக்க எங்க ராஜா எடுக்கலாம். ஓய் மகாராஜா, குழந்தை கழித்து விட்டது. கொண்டு வா. உயிரோடன் இல்லை, யாரோ ஒரு பொம்பளை கொண்டு விட்டா. அவளை இழுத்து சென்று மலையாள காவலரை ஒப்படைத்து இது துண்டாக வெட்டி போடுங்க போகட்டும். ஒரு மயான காவலரே சொல்லு. வேற எங்க மகாராஜா சொல்லி இருக்கிறாரு, இந்த பொம்பளை ரெண்டா வெட்டணுமா வெட்டிவிடு. குழந்தை கொண்டு விட்டாளா? ஆமா. சரி, ஆகட்டும் போ. சுந்தரா, சுவாமி, எதற்காக இந்த குழந்தை கொன்றாய்? நான் ஏன் சுவாமியை கொலை செய்கிறேன்? நான் எதற்காக கொலை செய்கிறேன்? எஜமானம் சென்று கால் பண்ண கேட்டதற்கு இல்லைன்னு சொல்லி உதிர்த்து தள்ளிவிட்டு போய்விட்டார். நான் வீதி வீதியாக நான் இந்த கொள்ளைக்காக தர்மம் வாங்கி வர வழியில் இந்த குழந்தை தானாக செத்து கொடுத்தது. நம் குழந்தை போல் இருக்கிறது. அழுது அழுது பரிதவித்தேன். என்னை கொலைக்காரன் என் மீது பழி சுமத்தி விட்டார் சுவாமி. அரசன் உன்னை வெட்டுபடியாக கட்டளை எஜமானன் நிறுவ கொடுத்திருக்கிறார். அதுபடி உன்னை வெட்டித்தான் தீர வேண்டும். சரி, கொடைவாள் வெட்ட வேண்டும். மனைவி வெட்ட வேண்டாம். வணக்கம் ஆண்டவா. நீடூழி வாழ்வா எழுந்திரு ஹரிச்சந்திரா. உன் மனைவி வெட்டக்கூடாது. அந்த குழந்தையை உன் மனைவி கொலை செய்யவில்லை. இது அனைத்தும் விஸ்வாமித்திர சூழ்ச்சிதானோ தவிர உன் மனைவி எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை. என்னை கரங்களை பிடித்த காரணம்? நீ நீதி மன்னன், பொய் சொல்லாத மன்னன் என்று பெயர் எடுத்து விட்டாய். உன் குரு வஸ்தருக்கு நீ மதிப்பு தேடி கொடுத்து விட்டாய். குரு வஸ்தரோ ஜெயித்து விட்டார். விஸ்வாமித்திர முனிவரோ தோற்றடைந்து விட்டார். நீதிமன்னன் ஹரிச்சந்திரன் ஒருவனை பொய் சொல்லாத மன்னன் என்று விஸ்வாமித்திரர் அதோ வனவாசம் புறப்பட்டு விட்டார். நீ ஜெயித்து விட்டாய். இந்த அயோத்திமா நகரத்தை நான் உனக்கு முடிச்சுட்டுக்கிறோம் ஹரிச்சந்திரா. எனக்கு வேண்டாம் சாமி. ஏன்? நான் நீதிமாருக்கு தாரவாத்து கொடுத்து விட்டேன். அதை மீண்டும் தானமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இது ஒரு சபையில் உள்ள லட்சோப மக்கள் அமர்ந்திருக்கிறார். இந்த சபையில் உள்ளவருக்கு யாருக்கு வேண்டாம் கொடுத்து விடுங்கள், எனக்கு சந்தோஷம். இது நாள் வரை நான் ஒரு பொய் கூட சொல்லவில்லை. இன்று நாட்டுக்காக ஆசைப்பட்டு நான் இதை ஏற்றுக்கொண்டேனால் அதே பொய் சொல்ல சொன்னா என்று பிடித்துக் கொள்வார்கள் தேவர்கள் என்று வேண்டாம் என்று தெரிவிக்கின்றாய். சரி, நாடு என்று ஒன்று இருந்தால் அரசன் இருக்க வேண்டும். உனக்கு நாடு வேண்டாம் என்று தெரிவிக்கின்றாய். இங்க இருக்கின்றவர்களுக்கு நாங்க தேவர்களாக பார்த்து யாருக்கு இந்த அயோத்திமா நகரத்தை முடிச்சுட்டாலும் சம்மதமா? எனக்கு சம்மதமே. இங்க இருக்கிறவருக்கு யாருக்கு முடிச்சினாலும் சம்மதம் என்று சொல்ல தேவர் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக இந்த அயோத்திமா நகரத்தை மீண்டும் ஹரிச்சந்திரனுக்கே முடிச்சுட்டு விட்டோம். மங்களா. சுவாமி வணக்கம். ஹரிச்சந்திரா வாழ்க. யாரு கொடுத்தாலும் சம்பந்தம் என்று சொல்ல தேவரெல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி உனக்கே அயோத்திமா நகரத்தை முடிச்சுட்டு விட்டோம் ஹரிச்சந்திரா. சந்தோஷம் ஆண்டவா. தேவருடைய சூழ்ச்சி தெரியவில்லை எனக்கு. உலகத்திலே பொய் சொல்லாத மன்னன் என்று பெயர் எடுத்து விட்டாய். தேவரெல்லாம் சேர்ந்து விஸ்வாமித்திரருடைய கட்டளையால்
பயங்கரமான கொடூரமான கொடுமை செய்தார்கள். ஆமா. உன்னிடம் பொய் வாங்கவே முடியவில்லை. ம். நீதிமன்றம் என்று பெயர் எடுத்து விட்டாய். இதோ உன் மகன் தேவதாசனுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றேன். காசி மன்னன் பிள்ளை கனகவிஜயனுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றேன். இந்த அயோத்தி மாநகரத்தை ஆழ்வாய் ஹரிச்சந்திரா, எனக்கு 4வது வேண்டும் சாமி. 4வது வேண்டும் என்றால் உன் மகனுக்கு திருமணம் செய்து உன் மகன் வயிற்றில் துந்தபன் என்று ஒரு பேர குழந்தை பிறந்தால் அதன் பிறகு நீ சாலோப சாமிப சாரூப சாட்சியம் என்று சொல்லி 4வதுக்கு வழிகாட்டுகிறேன். ஆகட்டும் ஆண்டவா. பெரியோர்களே, அயோத்தி ஆளுகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிகர் பொதுமக்களை, எமது நாடகத்தை தச்சன் சித்ராவில் அரங்கேற்றம் செய்து வைத்த உங்கள் அனைவருக்கும், நாடகத்தை கண்டுகளித்த நல்ல உள்ளங்களுக்கும், எமது நாடக குழுவினரால் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய